அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசினியர்களுக்கு இந்த வாரம் மிக முக்கிய கிரகமாக கருதப்படும் சனி பகவான் உங்களுடைய ராசியை விட்டு விலகுவதால் இமாலய வெற்றியை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு வாரமா ரிஷபராசினியர்களுக்கு இந்த வாரம் அமையிருக்குதுங்க. நிச்சயம் இந்த வாரத்தில் உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும் என்பது 200% உறுதிங்க. அந்த வகையில் ரிஷபராசினியர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில ரிஷபராசியை சேர்ந்த கிருத்திகை 2ஆம் பாதம் முதல் ரோஹிணி மிருகசுரீஷம் 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் ஸ்தானத்தில் 7 கிரகங்கள் இருக்கின்றன. அனைத்து கிரகங்களும் தொழிலை சுட்டி காட்டுவதால் திடமான சிந்தனையோடு தொழில் முயற்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க. அதே போல் சில இடையூறுகள் இருந்தாலும் மொத்தத்தில் வளர்ச்சி பாதை உண்டுங்க. நல்ல சம்பவங்கள் சில இடையூறுகள் இருந்தாலும் மொத்தத்தில் வளர்ச்சி பாதை உண்டு என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அது மட்டும் இல்லாமல் ரிஷபராசினியர்களுக்கு இந்த வாரத்தில் நல்ல சந்தர்ப்பங்கள் தானாக தேடி வர இருக்கு. அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களை சாதகமாக பயன்படுத்தி கொள்வது உங்களுடைய கைகளில் தாங்க இருக்கு. அது மட்டும் இல்லாம இத்தருணங்கள்ல பொருளாதாரத்தில் மன திருப்தி ஏற்படுங்க. உபரி வருமானத்தை பெருக்கும் வழிகள் புலப்பட இருக்கு. கணவன் அல்லது மனைவி மூலம் நல்ல ஆலோசனைகள் நிச்சயம் உங்களுக்கு இந்த வாரத்தில் கிடைக்குங்க. அவற்றை பயன்படுத்தி கொள்வது அவசியங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்திற்கு சுக்கிரன் வருகின்ற போது நீங்கள் விரும்பியது எல்லாம் நிச்சயம் கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அது மட்டும் இல்லாம இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறார். அதே போல் இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் கணவன் மனைவியிடையே சிறு சிறு சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அது மாதிரியா நேரங்கள்ல ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது மிக மிக நல்லது. அதே போல் தொழில் ரீதியான கோபதாபங்கள் மற்றும் ஏமாற்றங்கள் உண்டு. உங்களுடைய கருத்து தவறாக புரிந்து கொள்ளப்படுங்க. அதனால் மன அமைதி கெட்டு இரத்த அழுத்தம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால் பொறுமை நிதானம் மிக மிக அவசியங்க. தாயார் உடல் நிலையில கவனம் தேவை. வாகனத்தில் செல்லும் போது அதிக கவனத்தோடு இருப்பது மிக மிக அவசியங்க. அதே போல் கூடுமான வரைக்கும் இரவு நேர பயணங்களை தவிர்த்து கொள்வது மிக மிக நல்லது என்பதையும் கிரகநிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும். மேலும் ரிஷபராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த வாரத்தினுடைய முற்பகுதியில் மிக முக்கிய கிரகம் என அனைவராலும் எதிர்பார்க்கப்படக்கூடிய சனி பகவான் பெயர்ச்சியாகிறார். அதாவது உங்களுடைய ராசிக்கு தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் லாபஸ்தானத்திற்கு செல்கிறாருங்க. லாபஸ்தானத்தில் பல பலமான கிரகங்கள் சனி அடியெடுத்து வைக்கும் போது ஏராளமான லாபம் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்க இருக்குது. வாங்கியதை கொடுக்க முடியவில்லையே, கொடுத்ததை வாங்க முடியவில்லையே என்ற கவலை அகலுங்க. அதே போல் சனியினுடைய பார்வை பலத்தால் உடல் நலன்ல கவனம் தேவைங்க. ஆரோக்கியத்திற்காக செலவிடும் சூழல் உருவாக இருக்கு. அதிக முயற்சி எடுத்தும் ஒரு சில காரியங்கள் முடிவடையாமல் போகலாங்க. நாள்பட்ட நோய்கள் சரி செய்ய மாற்று மருத்துவத்தை மேற்கொள்வீங்க. அதே போல் ஸ்தானம் புனிதமடைவதால் பூர்வீக சொத்து தகராறுகள் அகல இருக்கு. புதிய சகாப்தம் உருவாக வழிபிறக்க இருக்குதுங்க. குறிப்பா இத்தருணங்களை விலகி சென்று உடன்பிறப்புகள் விரும்பி வந்து இணைவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. தொழிலில் ஏற்பட்ட இழப்புகளை ஈடு செய்ய நல்ல சந்தர்ப்பங்கள் நிச்சயம் உங்களுக்கு நாடி வரக்கூடிய ஒரு தருணமாக இத்தருணம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குதுங்க. அதே போல ரிஷபராசினியர்களுக்கு மற்றொரு முக்கிய கிரகம் என அனைவராலும் எதிர்பார்க்கப்படக்கூடிய சுக்கிரன் மீன ராசிக்கு பயிற்சியாகி அங்கு உச்சம் பெறுகிறார். அதாவது உங்களுடைய ராசிக்கு தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிற சுக்கிரன் லாபஸ்தானத்திற்கு செல்கிறார். அதோடு உச்சமும் அடைகிறார். எனவே இக்காலத்தில் எண்ணங்கள் எளிதில் ஈடேறுங்க. நீங்கள் என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் அவற்றில் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்க இருக்கு. வாழ்க்கை தேவைகள் படிப்படியாக பூர்த்தியாகுங்க. தடுமாறி நின்ற கொடுக்கல் வாங்கல் சுமூகமாக முடிவடைவதற்கான சாத்திய
சாத்தியக்கூறுகள் இருக்கு. அதே போல் பெண் வழி பிரச்சனைகள் அகல இருக்கு. பிறர் போற்றும் அளவிற்கு வாழ்க்கை தர உயர்த்தி கொள்ள வேண்டும் என்ற உங்களின் எண்ணம் கை கொடுங்க. கொடுத்த கடன் வசூலாவதோடு நீங்கள் கேட்ட இடத்தில் உதவிகளும் கிடைக்கும் நேரமாக இந்நேரம் இருக்கு என்பது கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குதுங்க. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் 10ஆம் இடம் எனப்படும் தொழில் ஸ்தானத்திற்கு வரப்போகிறாருங்க. இந்த நேரம் ஒரு யோகமான ஒரு நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். தொழில் ஸ்தானம் வலுவடைவதால் தொழில் முன்னேற்றம் உண்டுங்க. இதுவரை ஏற்பட்ட இழப்புகளை ஈடு செய்ய புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு தொழில் செய்வோர் இரு தொழில் செய்யும் யோகம் உண்டு. குடும்பத்தில் மேலும் சிலருக்கு வேலை கிடைத்து வருமான பற்றாக்குறை அகல இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இக்காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் தனாதிபதி புதனோடு இணைந்து சஞ்சரிக்கிறார். தொழில் ஸ்தானத்தில் 5 கிரகங்களுடைய சேர்க்கை இருப்பதால் தொழில் மற்றும் உத்தியோகம் போன்றவற்றில் எந்த ஒரு முன்னேற்றம் வர வேண்டும் என காத்திருக்கிறீர்களோ அந்த முன்னேற்றம் இப்போது வரப்போகுதுங்க. அதே போல் இந்த வாரம் முழுவதுமே மகிழ்ச்சி கடலில் மிதக்க போகிறீர்கள். புத ஆதித்ய யோகம் குரு சந்திர யோகமும் அமைந்து இந்த வாரம் முழுவதும் இருப்பதால் சமூகத்தில் உயர்ந்த நிலையை அடைய வழிபிறக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாம ரிஷபராசினியர்கள் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமையுங்க. இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குது. அதே போல குடும்பத்தில் பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பினை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. இத்தருணங்களை பொறுத்தவரை ரிஷபராசினியர்கள் குறிப்பாக கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது புதிய வாய்ப்புகள் வருமானத்தை உயர்த்துங்க. மக்களிடையே செல்வாக்கு அதிகரிக்க இருக்கு. கர்நாடக சங்கீத வித்வான்கள் பரதநாட்டிய கலைஞர்கள் ஆகியோருக்கு அதிர்ஷ்டகரமான ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். பலருக்கு வெளிநாடுகளுக்கு சென்று அங்க நிகழும் கலை நிகழ்ச்சிகள்ல பங்கேற்கும் வாய்ப்பு கிடைக்க இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இத்தருணங்கள் கர்நாடக சங்கீத வித்வான்கள் பரதநாட்டிய கலைஞர்கள் ஆகியோருக்கு அதிர்ஷ்டகரமான ஒரு வாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். பலருக்கு வெளிநாடுகளுக்கு சென்று அங்கு நிகழும் கலை நிகழ்ச்சிகள்ல பங்கேற்கும் வாய்ப்பு கிடைக்க இருக்கு. இவற்றின் மூலம் வருமானம் உயருங்க. உங்களுடைய பெயர் பிரபலமாகுங்க. உங்களுடைய நிதி நிலைமையை ஸ்திரப்படுத்தி கொள்ள அனுகூலமான ஒரு காலகட்டம் என்று தாங்க சொல்ல வேண்டும். குறிப்பா வீணை, வயலின், மிருதங்கம், நாதஸ்வரம், பரதநாட்டியம் ஆகிய துறை கலைஞர்களுக்கு நல்ல ஒரு வருமானம் கிடைக்க இருக்குதுங்க. புகழ் செல்வாக்கு காத்திருக்குது. பரதநாட்டிய கலைஞர்கள் புதிய பள்ளிகள் ஆரம்பிப்பதற்கு ஏற்ற ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க. அதே போல் அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறையை தனது பிடியில் வைத்து கொண்டுள்ள சுக்கிரன் அவர் இக்காலகட்டம் முழுவதுமே அனுகூலமாக வலம் வருவதால் கட்சியில் செல்வாக்கு உயர இருக்குதுங்க. அதே போல் மேல்மட்ட தலைவர்கள் உங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்வாங்க. மக்களிடையே ஆதரவு பெருக இருக்கு. இத்தருணங்கள்ல மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் வித்யாகாரகரான புதன் ஓரளவு உங்களுக்கு அனுகூலமாக சஞ்சரிப்பதால் கல்வி முன்னேற்றம் நீடிக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது தினமும் சுமார் அரை மணி நேரமாவது அருகிலுள்ள திருக்கோவில் ஒன்றிற்கு சென்று தரிசித்து விட்டு வாங்க. அங்குள்ள தீபம் ஒன்று சிறிதளவு எண்ணெய் அல்லது நெய் சேர்த்து வந்தால் அளவற்ற நன்மைகள் ஏற்படுவதை அனுபவத்தில் உங்களால் காண முடியும் என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குது.